ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கோமதியும் அங்கே ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு மயில் பண்ண தப்பெல்லாம் நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தண்ணி தாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பானையில இருந்து தண்ணியுமே மொண்டு குடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே நெஞ்சு அடைக்கிற மாதிரி வழியுமே எடுத்துடுது. உடனே இங்கே கோமதி வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே யாருமே பார்க்காம அங்கே கோமதி அந்த இடத்துல மயக்கம் போட்டுமே விழுந்துடுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே போலீஸுமே வந்து அங்கே ஜெயிலில் இருந்து பார்க்குறாங்க. உடனே இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிறத பார்த்துட்டு உடனே அம்மா என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே ரியாக்ஷன் இல்லாததுனால அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜி அரசி கோமதிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி அரசியெல்லாம் யோசிச்சு அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே கோமதியை வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சக்திவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி பார்த்தாங்க. ஆனால் அவங்க பேசியுமே யாருமே அங்கே போலீஸ் வெளியே விடாமல் அவங்கள அங்கே ஜெயிலையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே சொல்லி பார்த்துருப்பாங்க அங்கே கோமதிக்கு ஹார்ட் பேஷண்ட்டு அவங்கள உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்காம போலீஸும் ஜெயிலுமே உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாமல் எல்லாரும் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படின்ற நினப்போட அழுதுகிட்டு இருக்காங்க. பழனிவேலும் அங்கே ராஜி அரசி மீனான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உட்கார வச்சு சாப்பாடுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது சாப்பிடாம இவங்க எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்க மீனா நம்ம இப்படியே இருந்தால் ஆகாது. ஏன்னா இப்போ அத்தையையும் மாமாவையும் நம்ம காப்பாற்றணும். அதுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும். இதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மயில் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே பழனிவேல்கிட்ட சொல்லிட்டு மீனாவுமே கிளம்பிடுறாங்க. அங்கே பழனிவேலும் மீனா எதுக்காக அங்கே மயில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மயிலுமே வீட்டுக்கு போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே போலீஸும் பாக்கியத்துக்கு கால் பண்ணியிருப்பாங்க. பாக்கியமும் போலீஸுக்கும் கிட்டமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸுமே அங்கே கோமதின்றவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கம்மா, அவங்களோட ரிலேஷன் யாருனா இருந்தால் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு பாக்கியம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மீனாவுமே அங்கே கோவமாக முறைச்சிக்கிட்டு அழுதுகிட்டுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஃபேமிலியை எல்லாருமே ஜெயிலில் தள்ளிட்டு இங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்கே மீனா முறைச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பாக்கியமும் மேடம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் பொண்ணை கொடுமை பண்ணி அந்த வீட்டில் இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினவங்க. அவங்க எனக்கு இனிமே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம், எனக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, அவங்க தப்பு பண்ணவங்க மேடம், அவங்க அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா உள்ளே போகவும் அங்கே பாக்கியம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மீனா இங்கே வந்திருக்க, நீ உங்கள் மாமியார் மாமா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, அங்கே போய் பார்க்க வேண்டியது தானே, இங்கே எதுக்காக வந்திருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கத்துறாங்க. உடனே இங்கே மீனாவும் எங்க எதுக்காக கத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அங்கே கோமதியத்தை மாமா செந்தில் கதிர்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அங்கே உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க, உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இப்படி ஒரு கேஸை கொடுத்து நீங்கள் அவங்கள உள்ளே தள்ளிருப்பீங்களா, நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க, அந்த வீட்டுக்கு மட்டும் மயிலை சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கே வெளியே வந்துடுவாங்க. ஆனால் வெளியே வந்த கையோட அங்கே மயிலுக்கிட்ட டைவர்ஸ் வாங்குவாங்களே தவிர அங்கே மயிலை அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க கூட மாட்டாங்க. மயில் எங்கே இருக்கா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, எங்கள் மயிலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கத்திக்கிட்டு இருக்க. பாக்கியமோ மயிலெல்லாம் பார்க்க முடியாது, நீ மயில்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே துரத்தி விட பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வெளியே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே வெளியே வராங்க. ஓனே இங்கே மீனாவை பார்த்ததும் அழுதுகிட்டு மீனா என்ன ஆச்சு மீனா, அங்கே ஜெயிலில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அக்கா சூப்பர்க்கா, நல்லா நடிக்கிறீங்களே, நீங்கள் தான் உள்ளே தள்ளியிருக்கிறதே, அவங்க உள்ளே தள்ளிட்டு நீங்களே நல்லா இருக்காங்களா, அப்படி இருக்காங்களா இப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அங்கே அத்தை ரொம்பவே பாவம், அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள போயிட்டு நீ ஸ்டேஷனில் 2 நாளாக உட்கார வச்சுட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டோமையில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சாபம் விட. இதை கேட்ட பாக்கியமோ மீனா நீ இங்கே வந்ததே தப்பு, இங்கே வந்து எங்ககிட்ட சாபமாக விட்டுட்டு இருக்க, நீ ஏற்கனவே என் பொண்ணு அந்த விஷயத்த நினச்சி அதுவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, சாப்பிடாம தூங்காமல் உக்காந்துக்கிட்டு இருக்கா, நீ அவகிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லை போலீஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் மிரட்டுறாங்க. உடனே மீனாவும் உங்களோட சுயரூபம் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே போலீஸ்கிட்ட காமிச்சு உங்களை உள்ள தள்ளாமல் விட மாட்டேன், அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கள வெளியே எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும்
அங்க அத்தையும் ரொம்பவே நல்லவங்க. ஆனா அதை விட நீங்க கேடு கெட்டவங்க. ஆனா உங்களை நீங்களே வெளியே இருக்கும் போது அவங்க எதுக்கு உள்ள இருக்கணும்? நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க மயிலும், மீனா என்னாச்சு மீனா, எதுக்காக இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா என்கிட்ட சொன்னாங்க அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா ஒரே காரணம் தான் இருக்கு. அது எந்த காரணம்னா அவங்கள கேஸ் கொடுத்து உள்ள தள்ளலாம் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னதுனால தான் அந்த கேஸை கூட கொடுத்தேன். ஆனா அந்த கேஸை கொடுக்குற போது கூட எனக்கு மனசாட்சி உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னமேனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழுதுகிட்டே மயில் கேட்க. உடனே இங்க மீனாவும், மயிலக்கா நீங்க இப்ப அழுது புழம்பி எந்த விஷயமுமே இல்லை. ஏன்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் காலடியே எடுத்து வைக்க முடியாது. அது மாதிரி ஒரு வேலையை உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு உடந்தையா நீங்க வேற இருந்திருக்கீங்க. இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு வர நினைப்பெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் சரவணன் மாமா அனுப்பிச்சு விட்டாருல்ல, அதெல்லாம் சைன் போட்டுட்டு பேசாம அந்த டாக்குமெண்ட்டை இங்க வக்கீல் கிட்ட கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு அவ்வளோ எடுத்து சொல்லிட்டு போனேன். ஆனா நீங்க எதுவுமே கேட்காம இது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என்னையுமே கேஸ் கொடுத்து உள்ள தள்ள வேண்டியது தானே, என் பேரை எதுக்காக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மயிலுமே மீனா கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மயில், மீனா நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல, அவங்க மேல வச்சிட்டு இருந்த பாசம் எல்லாமே உண்மைதான் மீனா, என்ன நீ புரிஞ்சுக்கலையா மீனா? அந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி எல்லாம் பண்ண மீனா, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் கதற. அதுக்கப்புறம் பாக்கியமும், மயிலு நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வரையும் நாம தான் அங்க ராஜா. ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரணும்னா நாம நினைச்சா மட்டும்தான் அவங்க வெளியே வர முடியும். நீ எதுக்குமே அழுகாத. அந்த வீட்டுக்குள்ள போக வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதுக்குமே கவலைப்படாத மயிலு. நீ எதுக்கு அதுல அழுற? இங்க மீனாவை ஃபர்ஸ்ட் நான் துரத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியமும், மீனா ஒழுங்கு மரியாதை வெளியே போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ராங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். இதெல்லாம் கேட்ட மீனா, எங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்திருந்தா இப்படி ஒரு வேலையை நீங்க பண்ணிருப்பீங்களா? நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்டேன் பாத்தியா, என்ன கேட்கணும். ஆனா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு அந்த கேஸை இப்ப வேணா வாபஸ் வாங்கிருங்க. இதுக்கு மேலேயுமே நான் உங்ககிட்ட வேற எந்த நல்லதுமே சொல்ல முடியாது. நான் உங்க நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மயிலோட வாழ்க்கை இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட வாழ்க்கையுமே நினைச்சு இங்க மீனா சொல்லவும், உடனே இதெல்லாம் கேட்காத பாக்கியமும், மீனா என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி நான் அவ வாழ்க்கைய சரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக இங்க பேசிக்கிட்டு இருக்க? நீ இங்கெல்லாம் பேசாத, நான் பாத்துக்கிறேன் அவளோட விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் சொல்ல. உடனே மீனாவும், ஏங்க நான் இவ்வளவு எடுத்து சொல்லியுமே நீங்க ஒரே முடிவா இருக்கீங்களா? ஆனா மயிலோட வாழ்க்கை இப்ப நாசமா போறதுக்கு காரணமே நீங்க தான். மயில் நல்லா இருந்தாலுமே நீங்க அவளை பேசியே மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க மேல இப்படி ஒரு கேஸை கொடுக்க வச்சிட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க நல்லா அனுபவிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மாணிக்கமும் பாக்கியம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே தெரியாத மாதிரி மாணிக்கம் கேட்கிறாரு. உடனே எங்க பாக்கியமும், ஏயா இவளெல்லாம் எதுக்கு உள்ள விட்ட? இவளை ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு போயிட்டு வெளியே விடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாணிக்கம் கிட்ட சொல்றாங்க. உடனே இங்க மீனாவும், ஏங்க இந்த பாருங்க, என் மேல எதுவும் கை வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களா, இதுக்கே உங்க மேல கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளுவேன். நீங்க எவ்வளவு பொய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுமா? அதுவும் நீங்க மன்னிக்க முடியாத ஒரு பொய்யை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன பொய் 3 பொய் தான் வெளியே வந்திருக்கு. ஆனா இன்னொரு பொய் வெளியவே வரல. அதுவும் இல்லாம இப்போ ஒரு ஃப்ராடு தனத்தை, இப்போ ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு செயலை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கே நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மறுபடியும் சொல்லிட்டு, நான் இங்க இருக்கிறதில்ல, ஆனா இங்க மயில் கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க இதே மாதிரி அவங்க மேல கேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா அங்க வீட்டுக்குமே போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு இவங்க வக்கீலுக்குமே கால் பண்ணி நாளைக்கு அவங்கள வெளியே கொண்டு ஆகணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க முத்துவேல் சக்திவேல் நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவோ பகை இருந்தாலுமே சண்டை இருந்தாலும் தன்னோட அக்கா மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள இருக்கிறத பார்க்க முடியாம அங்க அரசி ராஜின்னு சொல்லிட்டு இவங்கள 2 பேரையும்
அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்கள 2 பேரையுமே கொண்டு வந்துட்டு நாளைக்கு அவங்களையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீல்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பத்தாவுமே அங்க ராஜி அரசுகிட்ட உக்காந்துக்கிட்டு இன்னுமே நீங்க கவலைப்படாதீங்க. இங்க முத்துவேலும் சக்திவேலும் அவங்கள எல்லாருமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. இதுக்கு மேலேயுமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த மயில் பொண்ணு வெளியே வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது செடிக்கு தண்ணி விட்டுருப்பா. அப்ப நான் பாக்குற போது அவ ரொம்பவே பாவமா புள்ள பூச்சி மாதிரி இருந்தா. ஆனா அவளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷத்தை பதுக்கி வச்சிட்டு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஃப்ராட் ஃபேமிலியே போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே புலம்பிக்கிட்டு இருக்க ஓனே அரசியும் அப்பத்தா அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பாவம். ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயுமே அவங்க ஜெயிலில் உக்காந்துக்கிட்டு இன்னும் கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள நான் எப்படி அப்பத்தா நான் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசையுமே புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தாவும் அரசி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, எல்லாம் மாறிடும், எல்லாம் சரியாயிடும், நீ எதுக்குமே அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே ஆறுதல் சொல்லி அங்க அரசிய அமைதிப்படுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலும் அப்பத்தா அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க, அது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி இங்க மச்சாமலையும் அக்காமலையும் இப்படி ஒரு கேஸை கொடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாம இங்க செந்தில் கதிர் சரவணன் சொல்லிட்டு இவங்கள கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அவங்க எந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்னும் விசாரணை பண்ணி அவங்கள உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே அப்பத்தா கிட்ட சொல்ல, அப்பத்தாவுமே அங்க பழனி நீ எதுக்குமே கவலைப்படாதடா, உங்க அக்காவும் மச்சானும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா அங்க எவ்வளவோ சொல்லியுமே அங்க ராஜி அரசி அங்க பழனிவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு தான் கோர்ட்ல இயரிங் வருது. அப்ப கேஸ் இது இப்படி மாறி மயில் வீட்டாளுங்க இது சைடு சாதகமா வந்துருச்சுன்னா அவங்க உள்ளே இருப்பாங்களே, அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்ல உடனே இங்க மீனாவுமே வந்துடுறாங்க. மீனா வந்ததும் அப்பத்தா பார்த்துட்டு என்ன மீனா எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனாவுமே அப்பத்தா அங்க மீனா வீட்டுக்கு தான் மயிலவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஆனா மயில் அக்காவும் அவங்க அம்மா மாணிக்கம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்காங்க. அவங்கள பொய் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளதும் இல்லாம அவங்க இதை நினைச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குற போது எனக்கு பயங்கரமா கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க அப்பத்தாவும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லை போல. அவங்கள இது இவங்க வெளியே வரட்டும், அவங்கள என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே நின்றுகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சக்திவேல் முத்துவேல் மார்னிங் இங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதற்கு நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரியுமே அங்க அப்பத்தா கிட்ட நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும் பழனிவேலும் அண்ணே நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிவேலும் மீனாவுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க அரசிராஜுமே வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஆனா இங்க முத்துவேல் நீங்கெல்லாம் யாருமே வர வேணாம், நாங்க போயிட்டு அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாம அழுதுகிட்டு இருக்காதீங்க, நாங்க வெளியே எடுத்துருவோம், அங்க நல்ல வக்கீல தான் வச்சிருக்கோம், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேலும் சக்திவேலுமே அங்கிருந்து கிளம்பிடுற. மீனா இங்க பழனிவேல்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க கோமதி விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது. இப்போ கோர்ட்டுக்கு போனாதான் இங்கே முத்துவேல் மீனா பழனி இந்த எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா இங்கே அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போகிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் பழனிவேல் தெரிய வந்துச்சுன்னா பழனிவேல் தாங்க மாட்டாரு. அதுவும் இல்லாம பாண்டியன் சரவணன் செந்தில் கதிர் இவங்க யாருக்குமே தெரியல ஜெயிலில் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கோமதி அங்க ஹாஸ்பிட்டல்ல சேஃபா தான் இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்தாலே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஜெயிலில் இருக்கிறதே அவங்க ஒரு கஷ்டமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே எறும்புக்கு கூட ஒரு துரோகம் நினைக்காத கோமதி பாண்டியன் சரவணன் செந்தில் கதிர்னு சொல்லிட்டு இவங்கள உள்ள தள்ளியிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் வச்சுட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு கேஸ் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட
ஈவு இறக்கம் இல்லாமல் அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு பெரிய அப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியாமல் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே கொஞ்சம் கூட புரியாமல் திணச்சி நின்றுக்கிட்டு இருக்க இங்கே மயில் மீனான்னு சொல்லிட்டு மீனா மயில்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் மயில் இங்கே மீனா சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம அவங்க அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.